கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருப்பலியின் தொடக்க உரையிலே ஃபாதர் பாஸ்கல் ராஜ் குறிப்பிட்டார்கள். இந்த ஜூபிலி ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமையாகிய இன்று புனித அந்தோனியாரின் திருத்தலத்தை நாம் நாடி வந்திருக்கின்றோம். காரணம், கடந்த ஆண்டு முழுவதும் புனித அந்தோனியாரின் பாதுகாவலில் நாம் வாழ்ந்தமைக்காக அவரது பரிந்துரையினாலும் மன்றாட்டினாலும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்ல தொடங்கியிருக்கும் இந்த ஜூபிலி ஆண்டிலே தொடர்ந்து அவரது பரிந்துரை, அவரது மன்றாட்டுக்கள் நமக்கு துணையாக இருந்து இறைவனிடமிருந்து அருள் வரங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று பலவிதமான விண்ணப்பங்களோடும் ஏக்கங்களோடும் கவலைகளோடும் புனித அந்தோனியார் இந்த திருத்தலத்தை நாம் நாடி வந்திருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அவரது பரிந்துரை மன்றாட்டையும் நாடி நாம் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற போது நமது விண்ணப்பங்கள், நமது ஏக்கங்கள், கவலைகள் இவை தீர அவரது அடிசுவட்டை பின்பற்றி வாழுகின்ற மக்களாக நாம் அந்தோனியாரின் பக்தர்களாக இருந்தால் மட்டும் போதாது, அவரது வாழ்வை நாமும் பின்பற்றி வாழ முயற்சிக்கின்றவர்களாக, எப்படி இயேசுவை தனது வாழ்வின் அனைத்துமாக அவரை பற்றி கொண்டு வாழ்ந்தாரோ அப்படி ஒரு வாழ்வை நாம் வாழுகின்ற போது நமது மன்றாட்டுக்கள், நமது விண்ணப்பங்கள் இவற்றை புனிதரின் பரிந்துரையினாலும் அவரது மன்றாட்டினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனையை இந்த செவ்வாய்க்கிழமையாக இன்று நாம் கேட்ட இந்த வாசகங்கள், அவரது வாழ்வு இவற்றை அடிப்படையாக கொண்டு சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புனித அந்தோனியாரின் சுருவத்தை நாம் பார்க்கின்ற போது அவரது கையிலே விவிலியம், அந்த விவிலியத்தின் மீது குழந்தை இயேசு இருப்பதை நாம் பார்க்கிறோம். கோடி அற்புதர் என்று ஏதோ நாம் அவருக்கு ஒரு பெயரை சூட்டி அவரை புகழ்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் அல்ல. உண்மையாகவே கோடிக்கு மேல் பல அற்புதங்களை செய்த ஒரு புனிதர். அப்படி அந்த அற்புதங்களையும் புதுமங்களையும் செய்வதற்கான அந்த ஆற்றலும் சக்தியும் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது? எப்படி இன்றும் அந்த புதுமைகளையும் பல வல்ல செயல்களையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார்? இதற்கெல்லாம் ஊற்றாக இருப்பது எது என்பதைத்தான் அந்த சுரூபத்தில் நாம் பார்க்கின்ற அந்த விவிலியம், அந்த விவிலியத்தின் மீது இருக்கின்ற குழந்தை இயேசு நமக்கு கற்பிக்கின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. இதுதான் அவருக்கு வாழ்வின் ஊற்றாக புதுமைகளை செய்கின்ற ஆற்றலையும் சக்தியும் வல்லமையும் பெற்று தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. விவிலியம் என்று சொல்லுகின்ற போது அங்கே அந்த விவிலியத்தில் கடவுளின் வார்த்தை, இயேசு வார்த்தை வடிவிலே அங்கு பிரசன்னமாக இருக்கின்றார். அதே போன்று விவிலியத்தின் மீது வீற்றிருக்கின்ற அந்த குழந்தை இயேசு நற்கருணைக்கு அடையாளமாக இருக்கின்றார். நாம் மறைக்கல்வியிலே படித்திருக்கிறோம், இயேசு கடவுளாகவும் மனிதனாகவும் ரெண்டு இடத்திலே இருக்கின்றார். ஒன்று நற்கருணை, மற்றொன்று விண்ணகத்தியல். இப்படி இந்த நற்கருணையில் உண்மையாகவே 100க்கு 100 அவர் கடவுளாகவும் 100க்கு 100 நம்மை போல மனிதனாகவும் வீற்றிருக்கின்றார். எனவே அந்த நற்கருணையின் மட்டில் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்று, கடவுளின் வார்த்தையின் மீது அவருக்கு இருந்த தனியாத அந்த தாகம், அந்த கடவுளின் வார்த்தையை அவர் போதிக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு அளிக்கின்றார். நற்கருணையின் மட்டில் அவர் கொண்டிருந்த அந்த பற்றின் வழியாக நற்கருணையில் விற்றிருக்கின்ற அதே இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு அவர் அளித்தார். இவைதான் பல புதுமைகளை செய்கின்ற ஆற்றலையும் சக்தியும் பெற்றுத்தருகின்ற ஊற்றாக அவரது வாழ்விலே அமைகின்றது. இது ஏதோ கற்பனை செய்து இந்த சுருவத்தை இப்படி வடிவமைக்கவில்லை. அவரது வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அவரது நெருங்கிய நண்பரான திர்சோ என்பவர் அவரது வீட்டில் அவர் வீற்றிருக்கின்ற போது, அவரது அழைப்பை ஏற்று அவரது வீட்டிற்கு சென்ற போது நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதை அடிப்படையாக கொண்டுதான் புனித அந்தோனியாரின் சுரூபம் இப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. திர்சோ என்பவர் ரோமை அரசிலே ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவர். அவர் புனித அந்தோனியாருக்கு உற்ற நண்பராக இருந்தார். அவரது அழைப்பை ஏற்று
அவரது வீட்டிற்கு சென்று புனித அந்தோனியார் இரவு விவிலியத்தை விரித்து அதை படித்து தியானித்து கொண்டிருக்கின்ற போது அவரது அறையிலே ஒரு பேரொளி வீசுகின்றது. அவரது அறை முழுவதும் அந்த பேரொளி வீசி அந்த கதவின் இடுக்க வழியாக அந்த பேரொளியை கண்ட அவரது நண்பர் த்ரீசோ அந்த கதவில் இருக்கின்ற சாவி துவாரத்தின் வழியாக பார்க்கின்றார். அங்கு அந்த அறையிலே புனித அந்தோனியார் விவிலியத்தை வாசிப்பதையும் அந்த விவிலியத்தின் மீது குழந்தை இயேசு நிற்பதையும் புனித அந்தோனியாரை அரவணைத்து அவரை முத்தமிடுவதையும் அவர் அந்த அறையிலே பார்க்கின்றார். இது அவர் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அங்கு இன்று ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. இப்படி அவரது வாழ்வில் எந்த அளவுக்கு கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து அவர் ஆர்வம் கொண்டவராக அந்த கடவுளின் வார்த்தையை அறிவித்தார் என்று சொல்லுகின்ற போது இயேசு கிறிஸ்து உண்மையாகவே வார்த்தை வடிவிலே விவிலியத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த இயேசு வார்த்தை வடிவில் பிரசன்னமாக இருக்கின்ற அவர்தான் நற்கருணை வடிவில் பிரசன்னமாக இருக்கின்ற இயேசு தான் அங்கு குழந்தை வடிவில் அந்த விவிலியத்தின் மீது நிற்கின்றார். அவர் எந்த அளவுக்கு நற்கருணையின் மட்டில் பக்தி கொண்டவராக அதை இன்னும் பல புதுமைகள் மூலமாக அவர் கொண்டிருந்த அந்த பக்தியை நற்கருணை பக்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே அவரது வாழ்வில் அவர் கொண்டிருந்த அந்த நற்கருணை பக்தி விவிலியத்தில் கடவுளின் வார்த்தையின் மட்டில் அவர் கொண்டிருந்த ஆர்வம் இதுதான் அந்த புதுமைகளை செய்கின்ற ஆற்றலையும் சக்தியையும் அவருக்கு பெற்று தருகின்றார். அதனால்தான் கோடிக்கு மேலே பல அற்புதங்களை செய்து இன்று கோடி அற்புதர் என்று திருச்சபை அவரை போழுகின்ற அந்த நிலையில் இருக்கின்றார். அவரது வாழ்விலே பல புதுமைகளை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இறந்தவர்களுக்கு உயிர் தருகின்றார். அசுத்த ஆவிகள் மீது அலகையை விரட்டுவது, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது, இன்னும் ஆயிரக்கணக்கான புதுமைகளை கோடிக்கணக்கான புதுமைகளை அவர் செய்திருக்கின்றார். இவை அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது விவிலியம். விவிலியத்தில் இருக்கின்ற கடவுளின் வார்த்தை, அந்த வார்த்தையின் வடிவிலே பிரசன்னமாக இருக்கின்ற இயேசு. அதே போன்ற நற்கருணை அப்பத்தின் வடிவில் உண்மையாகவே அவர் கடவுளாகவும் மனிதனாகவும் இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்து அவர் மட்டில் அவர் கொண்டிருந்த பற்று, அந்த ஆர்வம், அதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதில் எந்த அளவுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார். இந்த பக்தி தான் நற்கருணை பக்தியும் விவிலியத்தில் அவர் கொண்டிருந்த ஆர்வமும் தான் அந்த சக்தியும் ஆற்றலையும் அவருக்கு தருகின்றார். இன்று நமது விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர் வழியாக இறைவனிடம் சமர்ப்பித்து நமக்காக இவர் தந்தையாக இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும். நமது விண்ணப்பங்களை ஏற்க வேண்டும். நமது கவலைகளை போக்க வேண்டும். நமது ஏக்கங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று நாம் அவரிடம் வேண்டுகின்ற போது அவர் காட்டிய இந்த வழி நற்கருணையின் மட்டிலும் விவிலியத்தின் மட்டிலும் கடவுளின் வார்த்தையை வாசிப்பது, அதை வாழ்க்கையில் வாழ்வது, இவற்றின் மட்டில் நாம் கொண்டுள்ள ஆர்வம் எத்தகைய ஒன்றாக இருக்கின்றது. நற்கருணையின் மட்டில் நமக்குள்ள பக்தி ஈடுபாடு என்னவாக இருக்கின்றது. இதைத்தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அவரது சுரூபத்தை நாம் பார்க்கின்ற போது இந்த ஒரு சிந்தனை நற்கருணையின் மட்டில் நமக்குள்ள ஈடுபாடு, பக்தி, கடவுளின் வார்த்தையின் மட்டில் நமக்குள்ள ஈடுபாடு, அந்த கடவுளின் வார்த்தையின் மட்டில் நமக்குள்ள ஆர்வம் எத்தகைய ஒன்றாக இருக்கின்றது என்ற ஒரு சிந்தனையை அந்த சுரூபத்தை பார்க்கின்ற போது நம் உள்ளத்திலே எழ வேண்டும். இன்றைய வாசகங்களும் இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இயேசு கலிலேயா கடற்கரையிலிருந்து படகிலிருந்து அந்த கடற்கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அந்த மக்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல இருந்தார்கள் என்று நற்செய்தியாளர் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆயனில்லாத ஒரு ஆட்டு மந்தை எப்படி இருக்கும்? அதை நாம் சற்று கற்பனை செய்து பார்க்கின்ற போது அந்த ஆயனில்லாத ஒரு ஆட்டு மந்தை எங்கு சென்றால் நல்ல மேய்ச்சல் நிலம் கிடைக்கும் என்று அந்த ஆட்டு மந்தைக்கு தெரியாது. எங்கு சென்றால் நல்ல நீரோடை, தங்களது தாகத்தை தணித்து கொள்ள நல்ல நீரோடை இருக்கும் என்று அந்த ஆட்டு மந்தைக்கு தெரியாது. காட்டு விலங்குகள் தங்களை தாக்க வருகின்ற போது எப்படி தங்களை காத்துக்கொள்வது என்று அந்த ஆட்டு மந்தைக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆயன் இருக்கின்ற போது அந்த ஆடுகளை நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டி செல்லுவான். தாகத்தை தணிக்க நல்ல நீரோடைக்கு அழைத்து செல்லுவான். காட்டு விலங்குகள் எதிரிகள் தாக்க வருகின்ற போது அவற்றின் நின்று பாதுகாப்பு அளிப்பான். ஆனால் ஆயன் இல்லை என்றால் அந்த ஆட்டு மந்தை எத்தகைய ஒரு நிலைக்கு உள்ளாகி வேண்டியிருக்கும். அந்த மக்கள்
இப்படி ஒரு நிலையில் இருந்தார்கள். அவர்கள் மீது மனமிறங்கி அவர்களுக்கு நீண்ட நேரம் போதிக்கின்றார். நீண்ட நேரம் போதிக்கின்றார் என்று சொல்கின்ற போது வார்த்தையின் வழியாக அவர்களது பசியை, அவர்களது உரைகளை நீக்குகின்ற விதமாக அந்த கடவுளின் வார்த்தை அவர்களுக்கு வாரி வழங்குகின்றார். கடவுளின் வார்த்தை அவர்களுக்கு உயிர் தருகின்ற, அவர்களது வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற, அவர்களது வாழ்க்கையில் ஒரு பேரொளியை ஏற்படுத்துகின்ற அந்த கடவுளின் வார்த்தை அவர்களுக்கு போதிக்கின்றார். அப்படி நீண்ட நேரம் அவர்களுக்கு போதித்த பிறகு அவர்கள் பசியாக இருக்கின்றார்கள், வழியில் சோர்ந்து விழக்கூடும், எனவே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று இயேசு சொல்லுவதற்கு முன்னதாகவே அந்த சீடர்கள் இயேசுவை அணுகி, இது பாழ்வெளி ஆயிற்று, இந்த மக்கள் சோர்ந்து விழக்கூடும், அவர்களை அனுப்பிவிடுங்கள், அவர்கள் பக்கத்து ஊர்களுக்கு சென்று உணவு வாங்கி கொள்ளட்டும் என்று சீடர்கள் இயேசுவிடம் வந்து ஒரு ஆலோசனை கொடுப்பதை போல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இங்கு இயேசு எப்படி அந்த மக்களை பார்க்கின்றார், அவரது பார்வை, அவரது கண்ணோட்டம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது, சீடர்களின் கண்ணோட்டம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அந்த மக்கள் பசியில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உணவு தேவை என்பதை சீடர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அதை அவர்களுக்கு அளிக்கின்ற அந்த பொறுப்பிலிருந்து நழுவி அந்த பொறுப்பை மற்றவர்கள் யாராலும் ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்களது தேவையை மற்றவர்கள் யாராகிலும் செய்யட்டும், அதை நாம் செய்வது கடினம் என்று அந்த பொறுப்பிலிருந்து நழுவுவது, அந்த பொறுப்பை மற்றவர்கள் மீது சுமத்துவது, இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் அந்த சீடர்களிடம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இயேசுவின் பார்வை, அவரது கண்ணோட்டம், அவரது அணுகுமுறை தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவுவது. சீடர்கள் 200 தெனாரிக்கு அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு போதாது. எப்படி இந்த பாழ்வெளியில் எத்தனை பேருக்கு உணவளிப்பது? பிறகு உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன என்று சொன்னபோது 5 அப்பங்கள் 2 மீன்கள் அதை இயேசுவிடம் கொடுக்கின்றார்கள். இவரிடம் இருக்கின்ற போது 5 அப்பமாக 2 மீன்களாக இருந்த அவை எப்படி அபரிமிதமாக பழுக்குகின்றது. அத்தனை பேருக்கு உணவளித்து மீதியானவற்றை 7 கூடைகள் நிறைய நிரப்புகின்றார்கள். இப்படி இயேசுவின் இந்த செயல் இதுதான் நம்முடைய வாழ்விலும் நடைபெறுகின்றது. நமது விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்ற போது நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அளவு பார்த்து அவர் கொடுக்கின்ற கடவுள் அல்ல. அன்பே உருவான கடவுள் அபரிமிதமாக, அளவுக்கு அதிகமாகவே, நமது தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கின்ற, அதை நிறைவு செய்கின்ற, நம்மை அன்பு செய்கின்ற ஒரு இறைவனாக இருக்கின்றார். அந்த உண்மையைத்தான் மீதியான அப்பத்துண்டுகளை அவர்கள் அந்த கூடைகளிலே சேகரித்தது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இப்படி இறைவன் நம்மட்டில் அக்கறை கொண்ட ஒரு இறைவனாக, அன்பு செய்கின்ற இறைவனாக, அன்பே உருவான இறைவனாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல அந்த இறைவனை எப்படி இந்த வார்த்தையின் வடிவிலே நாம் அவரை சுவைக்கின்றோம், அனுபவிக்கின்றோம், அவர் காட்டுகின்ற அந்த பாதையிலே நாம் வாழுகின்றோம். அதே போன்ற நற்கருணை, அந்த அப்பங்களை பலுக செய்த அந்த புதுமை, அவர் அப்பங்களை பலுக செய்த அந்த புதுமையானது இந்த அப்பத்தில் தான் அவர் தன்னை உணவாக நமக்கு கொடுக்க இருக்கின்றார் என்பதற்கு ஒரு முன்னடையாளம். நற்கருணை அவர் ஏற்படுத்திய போது அப்பத்தை எடுத்து இது வாங்கி உண்ணுங்கள் என் உடல் என்று சொல்லி அந்த அப்பத்தை எப்படி தனது உடலாக மாற்றி நமக்கு உணவாக அளிக்கின்றாரோ அதற்கு ஒரு முன் அடையாளமாக இந்த அப்பங்களை பலுக செய்த புதுமை இருக்கின்றது. அங்கு நற்கருணையை முன் அடையாளமாக, நற்கருணை பிரசன்னத்தை அங்கு உணர்கின்ற விதமாக இயேசு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கருத்துக்களை நாம் சிந்திக்கின்ற போது புனித அந்தோனியாரின் வாழ்விலே இதை எந்த அளவுக்கு அவர் வாழ்ந்தார், அதை வாழ்வாக்கி கொண்டார், அதிலிருந்து தான் அந்த ஆற்றலையும் சக்தியும் அவர் பெற்றுக்கொண்டார். இன்று நம்முடைய வாழ்வில் இந்த அப்பம், அந்த நற்கருணை, அந்த கடவுளின் வார்த்தை நம் வாழ்வில் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதைத்தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். புனித அந்தோனியாரை நாம் நாடி வருகின்ற போது அவரது வாழ்வில் இந்த நற்கருணையும் கடவுளின் வார்த்தையும் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்று என்னுடைய வாழ்வில் கடவுளின் வார்த்தை, இந்த நற்கருணை எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று நாம் சிந்திப்போம். அதை
நமது வாழ்வாக்கி கொள்ளை புனித அந்தோனியாரைப் போல அவரது அடிசுவற்றிலே நாமும் பின்பற்றி வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில மன்றாடுவோம். ஆமென்.